வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் உள்ள ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்குறோம். ஸோ அதில் இந்த வீடியோ வந்து ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 5 வீடியோ கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக்ஸில் என்னென்னலாம் வருது, இது எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது பாருங்கள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பவர்ஸ் வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. பவர்ஸ் வச்ச மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. பவர்ஸ் வச்ச மாதிரின்னு கொடுத்துருக்காங்க, வேரியபிள்ஸ் வச்சும், அதுக்கு முன்னாடி ஹோல் நம்பர்ஸ் வச்சும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1624ங்கிற நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் என்ன வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது பாருங்கள், ரெண்டுமே 8 டேபிளில் வருமா, 8 2s are 16, 8 3s are 24. அப்போது இதோட ஹச்சிசிஎஃப்ங்கிறது 8. ஏன்னா 2 and 3க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அதனால் எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் வரும், 8. இதை நம்ம கண்டுபிடிச்சாலே இதுதான் ஆப்ஷன்னு சொல்லிடலாம். ஏன்னா இதில் 16 இருக்குது, இதில் 48 இருக்குது, இதில் 24 இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வராதுங்கிறது நம்ம கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அப்போ இந்த முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சாலே 8 4th ஆப்ஷன் தான் அப்படின்னு டிக் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த வேரியபிள்ஸ்க்கு பார்க்கலாம். வேரியபிள்ஸை பொறுத்தளவுக்கு, பவரை பொறுத்தளவுக்கு ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா கம்மியான பவர். இப்போ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட், இந்த 3 வேரியபிள்ஸ்க்கும் கம்மியான பவர் ஏதோ அதுதான் ஹச்சிசிஎஃப். அது எது ஹையஸ்ட் பவர் ஏதோ அதுதான் எல்சிஎம்மாக வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ எக்ஸுக்கு எடுக்கும்போது இதில் x3, இதில் எக்ஸ் இருக்குது. அப்போ இதோட லோயஸ்ட் பவர் எது, எக்ஸ் தான். அப்போ என்ன வரும், முன்னாடி 8 வரும், அடுத்து எக்ஸ் வரும். அடுத்து ஒய்யில் பார்க்குறோம், இதில் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, இதில் ஒய் க்யூப் இருக்குது. அப்போ இதில் கம்மியான பவர் எது, ஸ்கொயர்டு தான். அப்போ ஒய் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இசட் எடுக்க முடியுமானு, ஏன்னா எடுக்க முடியாது. ஏன்னா இசட் இங்கே மட்டும்தான் இருக்குது, இந்த இதில் இல்லை. இப்போ ரெண்டையும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ இசட் இங்கே வராது. ஸோ ஆன்சர் வந்து 8xy² அப்படிங்கிறதான் வரும். ஓகே. ஸோ ஒரு சிலதில் இந்த வேரியபிள்ஸை மட்டும் வச்சு கூட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா இந்த நம்பர்ஸுக்கு நம்ம எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எடுத்து கூட ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது 4 சம்முக்கும் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே நீங்கள் எக்ஸாமில் டைம் கன்சியூமிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு வர்ற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் 8ன்றதை டிக் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்து ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா வேறு வழியில் நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து போட முடியாது. ஸோ 504 636 இது எல்லாமே 2 டேபிளில் வரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் 2 டேபிளில் இருந்தே போகலாம். ஏன்னா மற்றதெல்லாம் எந்த டேபிளில் வரும்னே சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 2 டேபிளுக்கே போகிறோம். 1 2s are 2, 9 2s are 18, 8 2s are 16. அடுத்து 2 2s are 4, 5 2s are 10, 2 2s are 4, 3 2s are 6, 1 2s are 2, மிச்சம் வந்து 8. அகெயின் இதுவும் 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிளில் போடலாமா, இல்லாட்டி 3 டேபிள்லையுமே வரும். ஸோ 2 போடலாம், இல்லை 3 போடலாம், நம்ம இஷ்டம் தான். 2வே போடலாம். 9 2 18, 9. அடுத்து 25னா 1 2 2 4, 6 2 12. அடுத்து 1 2 5 2 10, 9 2 18. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணலாம், இது வந்து 3 டேபிளில் வரும். ஸோ 3 போட்டோம்னா 3 3, 4 3s are 12, 2 3s are 6. அடுத்து 5 3s are 15, 3 3s are 9. அகெயின் என்ன பண்ணலாம், 33 42 53 வருது. இது ஈவன் நம்பராக வருது, இது ஆட் நம்பராக வருது. ஸோ இதில் காமன் ஃபேக்டர் கிடையாது, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு காமனாக எடுக்க முடியுமானா எந்த டேபிள்லையுமே வராது. அப்போ இது மட்டும்தான் ஹச்சிசிஎஃப். 2 × 2 × 3 என்ன வரும், 12 வருது. ஸோ ஆன்சர் இதுக்கு 12. ஓகே. ஸோ நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்பர் கொடுத்தா பரவாயில்ல. சிலது இன்னும் காம்ப்ளிகேட்டடான நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம இந்த மெத்தடை தான் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. இப்படி டைரெக்டாக ஹச்சிசிஎஃப் கொடுத்தா ரொம்ப ஈஸி. ஏன்னா காமனாக என்னது காமன் ஃபேக்டர் எதுவோ அதை மட்டும் கண்டுபிடிச்சோம். ஆனால் எல்சிஎம்னா மற்ற எல்லா நம்பர்ஸையுமே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருதும். ஸோ அதனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஹச்சிசிஎஃப் கொடுத்தாங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எல்சிஎம் கொடுக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? மற்ற கொஷினை பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் அதுக்கு டைம் கொடுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி அல்ஜிப்ராஸ் வந்திருக்கு.
இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வர்றப்போ அதுக்குரிய ஃபார்முலாஸை நம்ம டிரைவ் பண்ணணும். ஃபார்முலாஸை போட்டதுக்கப்புறம் தான் அதில் எல்சிஎம்மோ ஹச்சிசிஎஃபோ கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள் x3 + 1 அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? x + 1 இன்ட்டு x² - x + 1 அதுதான் ஃபார்முலா. அப்போ இதை டிரைவ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? x + 1 வரும். அடுத்து x² - x + 1 வருது. அடுத்ததுக்கு பாருங்கள் x² - 1னா என்ன அர்த்தம்? a² - b² ஃபார்முலா. ஏன்னா இது எப்படி இருக்குது? x² - 1² இருக்கா? ஸோ அதனால் இந்த ஃபார்முலா போடுறோம். இந்த ஃபார்முலா என்ன இதுக்கு? x + 1 இன்ட்டு x - 1 அதான ஃபார்முலா. a² - b²னா a + b இன்ட்டு a - b. அடுத்தது பாருங்கள் x + 1 ஹோல் ஸ்கொயர், அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இதை டிரைவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படியே வச்சுக்கலான்னு நான் சொல்கிறேன்னா எல்லாத்துலேயும் x + 1 x + 1 வருது, அதனால நம்ம இந்த ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு காமன் ஃபேக்டர்ஸை எழுத முடியும். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு காமனாக என்ன இருக்கோ அதை எழுதிட்டு, ஏன்னா இங்கே எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, அப்போ மிச்சம் இருக்கிறத எழுதிக்கலாம். இப்போ காமனாக என்னென்ன இருக்குது? x + 1 x + 1 x + 1 இருக்கா? x + 1 இருக்குது. மிச்சம் இருக்கிறது எல்லாமே எல்சிஎம்மில் வந்துடும். அகெயின் x + 1 வருது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? x + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா? இதுக்கு பதிலாக 2x + 1 வருது. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் எது ஹையஸ்ட்டோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ பவர் ஹையஸ்ட் வந்து x + 1ல் ஹோல் ஸ்கொயர்டு தான் ஹையஸ்ட்டு. அடுத்து மிச்சம் இருக்கிறது x - 1. அடுத்து மிச்சம் இருக்கிறது x² - x + 1. ஸோ இப்போ இந்த 3 வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். 4th ஆப்ஷனில் தான் இது 3மே வருது. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு கொடுக்கும்போது நம்ம அதுக்குரிய ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். The HCF of 2 number is 8. 2 நம்பர் இருக்குது, அதோட HCF 8ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா which one of the following can never be their LCM? இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது எல்சிஎம்மாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா இப்போ HCF 2 நம்பரோட HCF ஒரு நம்பர் 8 இருக்குன்னா அந்த 8ங்கிறது கண்டிப்பாக எல்சிஎம்மோட ஒரு ஃபேக்டராக இருக்கணும். எல்சிஎம் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த எல்சிஎம்மோட ஒரு காரணியாக, அதாவது ஒரு ஃபேக்டராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம்ங்கிற அந்த வேல்யூ வந்து இந்த 8ங்கிற நம்பரால் டிவைட் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்த அளவுக்கு 8 ஷுட் பி, அதாவது இங்கே 8க்கு பதில் HCF அப்படின்னு வச்சுக்கோங்க. HCF should be the factor of LCM. இதை வந்து ஒரு எழுதி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட் மாதிரி. இது தெரிஞ்சாதான் இந்த 8ங்கிற நம்பரை எதால் வகுப்படுமோ அது எல்லாமே எல்சிஎம்மாக இருக்கும். வகுப்படாத நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் நெவர் பி ஏ எல்சிஎம். அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 24 8ஆல் வகுப்படுமா? எஸ் வகுப்படும். 48 வகுப்படும். 56 வகுப்படும். 60 வகுப்படாது. 60 / 8 போட்டோம்னா வகுப்படாது. அதனால் இங்கே எல்சிஎம்மாக வர்றதுக்கு சான்ஸே இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க? 60 தான் எல்சிஎம்மே வர்றதுக்கு சான்ஸே இல்லாதது. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் தெரியணும்? HCF should be the factor of LCM அப்படிங்கிறது தெரியணும். அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45. 2 நம்பர்ஸோட ஆட் பண்ணுறது வந்து 45 இருக்கும். அவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்கு எனில் இவ்விரு எண்களின் எல்சிஎம் மீ போ மா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2 நம்பர் எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கோம். அதோட அடிஷன், ஏன்னா கூடுதல் தானே சொல்லியிருக்காங்க, கூடுதல் வந்து 45. அதோட டிஃப்ரென்ஸ் அப்போ x - 1 என்பது கூடுதல் மதிப்பு என்பது 45. இந்த 45ஓட 1/9 மடங்கு, அப்போ 1/9 of 45. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? அடித்தோம்னா 5 கிடைக்கும். அப்போ x + y = 45, x - y = 5. இதை வச்சு நம்ம எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்து அந்த எக்ஸும் ஒய்யை வச்சு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை ரெண்டையுமே கூட்டணும், இந்த 2 ஈக்குவேஷனையும் கூட்டினோம்னாலே ஒய் கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2x இருக்குது. இங்கே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 45 + 5 50. 2x = 50னா எக்ஸோட வேல்யூ என்ன? 25. எக்ஸோட வேல்யூ 25னா அதை தூக்கி எங்கே பண்ணுங்க? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
25 போடும்போது y என்ன வரணும் 45 minus 25 is equal to 20. அப்போ ரெண்டு நம்பர் எது 20 and 25. ஸோ இப்போ இதுக்கு LCM எடுக்கணும் 5 டேபிள்ஸில் போடலாம் 5 5s are 25 4 5s are 20 அவ்வளோதான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 20 into 5 வந்து 100. ஸோ ஆன்சர் இதுக்கு 100. ரொம்ப ஈஸி தான், நமக்கு ஸ்டெப்ஸ் மட்டும்தான் தெரியணும், தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதோட HCF கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 5, LCM கேட்டதுனால 100. அடுத்து பாருங்க, அடுத்த சம் ரொம்ப ஈஸி. இரு எண்களின் மீச்சிமா 432 மற்றும் அவற்றின் மீப்போவா வந்து 36, ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ரெண்டு நம்பர், அந்த நம்பர் வந்து எக்ஸு ஒய், இதோட மல்டிப்ளிகேஷன், இதோட பெருக்கல் பலன் என்பது இதுக்குரிய HCF அண்ட் LCM ஓட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதுதான் அந்த ஃபார்முலா. அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலனானது அதன் மீச்சிமா மற்றும் மீப்பேவாவின் பெருக்கல் பலனுக்கு சமம். இது தெரிஞ்சிச்சுன்னா இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண் கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு எண் நமக்கு தெரியாதான் கண்டுபிடிக்கணும், அப்போ ஒய்யை அப்படியே வச்சுக்கலாம். HCF ஓட வேல்யூ 36, LCM ஓட வேல்யூ 3432. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும், ஒய்யோட வேல்யூ 144 வரும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ஒய் வேணும்னா 36 into 432 divided by 108. ஓகேவா? ஸோ இதில் அடிக்கலாமா, 6 6 36, 1 6 6, மிச்சம் 48, 5 6 30, 6 36, 7 42, 8 48. ஓகேவா? ஸோ 18 வரும். திருப்பி அடிக்கலாம், 1 6 6, 3 18, திருப்பி 1 3 3, 1 3 3, 4 12, 4 12. ஸோ ஆன்சர் வந்து 144 வருதா? ஸோ அப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சு, இது நிறைய சம்மில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரை வச்சு ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க, இல்லாட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு HCF என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா HCF கொடுத்துட்டு LCM என்னன்னு கேட்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த LCM ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மொதல் என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே LCM எடுக்கணும். 35 42 30. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன வரும், நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம் 210 தான் வரும். ஏன்னா எல்லா ஆப்ஷன்லையும் 210 கொடுத்துட்டாங்க. அப்போது இதை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அதை நம்ம செய்கிறதும் டைம் வேஸ்ட்டு தான். 35 42 30க்கு நீங்கள் LCM எடுத்து அதை கண்டுபிடிச்சாலும் 210 தான் வரப்போகுது. ஏன்னா ஆன்சர் எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது. அப்போ இதை பண்ணுறது வேஸ்ட்டு. நம்ம என்ன போயிடலாம், மிச்சம் இருக்க இந்த வேரியபிள்ஸை வச்சு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, LCM கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு பாருங்கள், ஏவோட ஹையஸ்ட் பவர் பார்க்கணும், ஏன்னா LCM. ஸோ ஹையஸ்ட் பவர் எது 3, அப்போ கண்டிப்பாக 3 தான் வரும். அடுத்து சி இருக்குது, சி மூணுலேயுமே இருக்கா, இருக்குது. இதோட ஹையஸ்ட் பவர் என்ன, அகெயின் இதுக்கும் 3 தான் பவர். அடுத்து பிக்கும் ஹையஸ்ட் பவர் என்ன 3 தான். ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன வரணும், A கியூப் C கியூப் B கியூப் மூணுமே கியூப்பில் வரக்கூடியதான் ஆப்ஷனாக வரும். அது இதில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா, 2 மினிட்ஸ் கூட ஆகாது, 1 மினிட்லேயே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது LCM. இது HCF கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், லீஸ்ட் பவர் எடுக்கணும். எதில் கம்மியான பவர் இருக்கோ அதுதான் HCFக்கு வரும். ஓகேவா? ஸோ LCMக்கு அதிகமான பவர் எது இருக்கோ அதுதான் LCMக்கு வரும். இது ரெண்டு மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.